பாரம்பரியத்தை போற்றும் பழங்குடியின மக்கள் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகள் என பல்வேறு அம்சங்கள் நிறைந்திருந்தாலும் ஜார்க்கண்ட் மாநில சுற்றுலா தொழில் அதற்குரிய சிறப்பிடத்தை பெறவில்லை. கள நிலவரத்தை அறியலாம் சிறு தொகுப்பாக. மலைகள் காடுகள் நிரம்பி இருக்கும் இயற்கை எழில் கொட்டி கிடக்கும் ஜார்க்கண்ட் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ளது. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தாசம், ஜோன்ஹா, ஹூண்டூரு நீர்வீழ்ச்சி போன்றவை காண அற்புதமானவை. பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் பழங்குடியின கிராமங்களுக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கின்றன. அந்த இடங்களை அவர்களிடமிருந்து பறிக்கக்கூடாது என்பதற்காக அங்கு வரும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து வாகன நிறுத்துமிட கட்டணம் போன்றவற்றை வசூலித்துக் கொள்ளும் உரிமையை கிராம சபைக்கு மாநில அரசு வழங்கியிருக்கிறது. दसम पास अच्छा है, लेकिन यहाँ से कोई डेवलपमेंट का तो जरूर रहता है. यहाँ पर बाथरूम नहीं है, वो रेस्ट रूम है, इसकी जरूरत चाहिए. உதாரணமாக தாசம் நீர்வீழ்ச்சி சுர்கி என்ற கிராம பஞ்சாயத்தில் பான்சகாம் என்ற கிராம சபையினர் வாகன நிறுத்துமிடம், கடைகள் போன்றவற்றை நிர்வகிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்திற்கு 20 ரூபாய் தொடங்கி பேருந்துகளுக்கு 200 ரூபாய் வரை வசூலிக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட கடைகளும் இருக்கின்றன. இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அனைத்தும் கிராம சபைக்கு செல்கின்றது. அந்த கிராம சபையின் கீழ் 200 கிராமங்கள் இருக்கின்றன. இந்த வருமானத்தை அந்த கிராம மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான வேலைகள் அனைத்திற்கும் பழங்குடியின இளைஞர்களே பயன்படுத்தப்படுகிறார்கள். मेरा नाम है बर सिंह और मैं यहाँ लगभग 7-8 साल से यहाँ रह रहा हूँ इस पार्किंग एरिया पर. फिर ये फॉल्स के लिए बताओ. फॉल्स के लिए यहाँ बहुत अच्छा है. यहाँ सीन लोकेशन सब कुछ अच्छा है यहाँ. तो टूरिस्ट लोग कैसे, कितने लोग आते हैं? टूरिस्ट यहाँ बहुत ज़्यादा आते हैं. वेस्ट बंगाल, उड़ीसा, दिल्ली वगैरह सब जगह से यहाँ आते हैं. बहुत अच्छा है. ஜார்க்கண்ட் மாநிலம் நாட்டிலேயே அதிகமாக பழங்குடியினர் வசிக்கும் மாநிலம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உடை, உணவு, கலாச்சாரம் இருக்கின்றது. இவற்றை அறிந்து கொள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வரலாம். ஆனால் மிக குறைவான எண்ணிக்கையில்தான் வெளிநாட்டு பயணிகள் இந்த மாநிலத்திற்கு வருகை தருகிறார்கள். இங்கு பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு நடந்த வன்கொடுமையும் சர்வதேச அளவில் பெயரை கெடுத்துள்ளது. மற்றொரு பக்கம் முறையான சாலைகள் இல்லை, தெருவிளக்குகள் இல்லாததால் பல இடங்களில் இரவு நேர பயணங்கள் அச்சமூட்டும் வகையில் உள்ளன. தற்போதைக்கு இந்த மாநிலத்திற்கு எல்லை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு அமலில் இருப்பதால் மது அருந்துவதற்காகவே இந்த மாநிலத்திற்கு நிறைய பேர் வருவதையும் காண முடிகிறது. மற்றபடி இந்த மாநிலத்தின் சுற்றுலாத்துறை என்பது பெரிய அளவிலான நடவடிக்கைகள் இல்லாத இடமாகவே காணப்படுகிறது.